பிக் பாஸ்லேருந்து ராணவ் அவர்கள் கடந்த வாரம் வெளியேறி இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் சூப்பராக விளையாடுவார். அப்படி இருந்தவர் செங்கலா செங்கலா நிகழ்ச்சியில் அவருக்கு கைகளில் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா அப்படி பட்டுருச்சா இப்படி பட்டுருச்சா பொய் சொல்கிறானா அப்படின்னு தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி விஜய் சேதுபதி அவர்களிடம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ராணவ் அவர்கள் வெளியேறியிருக்காரு. பிக்பாஸ் மருத்துவர்கள் என்னதான் அவருக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்லி அனுப்பினாலும் கூட அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா நம்பலை அப்படின்னு அவங்க குடும்ப டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, ஃபேமிலி டாக்டர்கிட்ட. அப்போ அங்கே இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் சொல்லியிருக்காங்களாம். 2-3 வாரங்கள் மட்டும் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது, மற்றபடி எந்த விதமான ஒரு நம்ம பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இந்த சூழ்நிலையில் இப்போ ராணவ் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாலும், ஒரு சிலருக்கு அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கே இவரை அவ்வளவாக பிடிக்கல. ரொம்பவே பார்த்திங்கன்னா எதுவும் தெரியாத போலயே இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே பிடிக்கல. ஆனால் இதை ரசிக்கிறதுக்குன்னே வெளியில் ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்றதான் இன்னொரு பக்கம் உண்மையும் கூட. இது ஒரு புறம் இருக்க, இப்போ விஷால் அவர்களினுடைய நடிப்பில் 12 ஆண்டுகளுக்கு அப்புறமாக மதகத ராஜா திரைப்படம் வெளியாக இருக்குது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் இப்போ விஷால் அவர்கள் அதனுடைய ப்ரீ ரிலீஸ்க்காக வந்திருந்தார். ப்ரீ ரிலீஸில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்போ அவருடைய முகம் வீங்கிய நிலையில் இருந்திருக்கு. என்ன ஆச்சு விஷால் அவர்களுக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாரு. அந்த நிலையில் கூட 12 ஆண்டுகளுக்கு அப்புறமாக என்னுடைய படம் அதுவும் இந்த ஆண்டு வருது, அதனால் நான் அதனுடைய ப்ரீ ரிலீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாராம். நிறைய படங்களுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி தான் வந்துட்டுருக்காங்க விஷால் அவர்களை. இப்போ அவர் இந்த மாதிரி நேரடியாகவே வந்திருந்தது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. படம் எப்படி இருக்க போது, வரவேற்பு பெறுதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.